நேரங்கள் நிறைய இருந்தும் என்னால் பயணங்கள் பண்ண முடியல. 22 வருஷம் ஆச்சு என்னோடய முதல் பயணத்தை தொடங்க. இதோ இந்த ஆர்கனைசர் தான் நான் பிறந்தது. என்ன தான் உலகம் எல்லாருக்குமே பெருசாக இருந்தாலும் எனக்கு மட்டும் சின்னதாக தான் இருந்துச்சு. அது காரணம் இந்த ஆர்பனேஜில் இருக்க 4 செவரு தான். இருட்டில் ஏற்றி வச்ச மெழுகு மாதிரி தான் வாட்ச்மேன் கார்னல் எனக்கு இங்கே இருந்தார். ஆனால் இப்போ அவர் கூட நான் இல்லை. ஓமுங்கிற ஒளி இங்கே இல்லை, ஆனால் இப்போ எனக்குள்ளே வந்துருச்சு. இங்கே வரவங்க எல்லாரும் யாரையோ எதுக்கோ தேடி வராங்க, ஆனால் நான் என்னை தேடி வந்திருக்கேன். எல்லாருக்கும் இங்கே வேண்டுதலுக்கு சிலை இருக்குது, ஆனால் எனக்கு வேண்டுதலும் இல்லை, வேண்டிக்கிறதுக்கு சிலையும் தேவைப்படலை. இங்கே வந்து நின்னாலே நிம்மதியாக தான் இருக்குது. இந்த ஊருக்கு நான் ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் இப்படி பார்க்குறது தான் எனக்கு புதுசு. ஒரே வாசல், ஒரே சிவரு, ஒரே சத்தம், இதுக்குள்ளே தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் நான் கண்ணை மூடி தூங்கினாலும் என் மனசு மட்டும் ஒரு ஓரத்தில் கண்ணை மூடாமையே தான் இருந்துச்சு. அதுதான் ஒரு நாள் முழுக்க நடக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரோ ஒரு ராஜா இருந்தாராம், அவர் வரலாறு பார்க்குறதுக்காக இந்த இடமா. ஆனால் யாரும் அவர் வரலாறு பார்க்க வந்த மாதிரி தெரில. இங்கே இருக்க ஒவ்வொரு தூணும் அந்த வானத்தையே தாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கை சின்ன ஓரத்தை கூட தாங்கலை. என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஓய் வெளியே போகலாம் வா அப்படின்னு கேட்டதே இல்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மனுஷனுக்கு சுவாசிக்கிற காற்று போல தான் பயணமும் தேவை. ஏன்னா மனசுக்கு ஒரு இடத்துல நிற்க தெரியாது, அதுக்கு தான் பாதையே இல்லையே. இந்த குளத்தில் இருக்க மீனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நானும் இது மாதிரி தான் 4 செவத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் மலை ஏறுறது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும்தான் ஒரு சாதனை. இங்கே என் கால்கள் கூட்டு வரல, என் ஆசை தான் இங்கே கூட்டு வந்துச்சு. மதுரையில் திருநகர் 2வது ஸ்டாப்பில் உள்ள
சில்ட்ரன் ட்ரஸ்டில் 22 வயது இளைஞர் காணவில்லை என்று அந்த ட்ரஸ்ட் நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவலர்கள் தேடுதலில் அந்த ட்ரஸ்டின் பின்னால் ஒரு பிணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ட்ரஸ்டில் விசாரணை நடத்திய போது அங்கு வேலை பார்த்து வந்த காணல் என்ற வாட்ச்மேன் தான் அந்த காணல் என்ற இளைஞரின் பிணத்தை பின்னால் புதைத்ததாக ஒப்புக்கொண்டார். காணல் என்ற பெயரில் பல கனவுகளோடு இந்த உலகத்தை காண வந்தேன். வாழ்வதே கனவாகிவிட்டது. காணலாய் மறைந்தேன். பாட்டி ஒரு டீ. ஏன் பாட்டி ஒரு குலமா பண்ணிருப்பாரு? எனக்கு இந்த நியூஸ்ல எல்லாம் நம்பிக்கை இல்லை தம்பி. அன்னைக்கு வேற என்னமோ நடந்திருக்கணும்.